ஹாய், வெல்கம் டு ஆல். இது உங்கள் சென்னை ப்ராப்பர்ட்டிஸ், எஸ்ஜே ப்ராப்பர்ட்டிஸ். இப்போ நம்ம பார்த்துட்ருக்க வீடு எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மாங்காடு காமாட்சி அம்மன் கோயிலுக்கு பேக் சைட்லேருந்து ஒரு 1.5லேருந்து ஒரு 2 கிலோமீட்டருக்குள்ளே டெஸ்டினேஷன். அதாவது நியர்பை அவுட்டர் ரிங் ரோடு. நியர்பைனா ரொம்ப நியர்பை, ஒரு இங்கேருந்து ஒரு 500 மீட்டர் டெஸ்டினேஷன் தான் அவுட்டர் ரிங் ரோடு. அங்கே தான் பார்த்துட்ருக்கோம் வீடு. இது வந்து பார்த்திங்கன்னா 1000 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியா. கிழக்கு பார்த்த மாதிரி, அதாவது ஈஸ்ட் ஃபேஸிங்கில் ஒரு கார் பார்க்கிங், 2 பெட்ரூம், 4 கிச்சன், அட்டாச்டு பாத்ரூமோடு வந்துடும். ப்ரைஸ் வந்து 87 lakhs சொல்கிறாங்க, பேசிக்கலாம். ரோடு வந்து 24 ஃபீட் ரோடு. இப்போதைக்கு இந்த லேஅவுட்டில் இது ஒன்று தான் இப்போதைக்கு கட்டிகிட்ருக்காங்க. இது பக்கத்தில் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல அட்வான்ஸ் புக்கிங் எடுத்து ஒரு 3 வீடு ரெடியாக போகுது. அது வேறுனா வீடு 800 ஸ்கொயர் ஃபீட், 800 இருக்குது. அதில் வேணால் உங்களுக்கு எனக்கு வீடு கட்டி கொடுங்க அப்படின்னா கூட அதில் கட்டி கொடுத்துடலாம். தை மாதம் ஸ்டார்டிங்கில். இப்போதைக்கு இந்த வீடியோ வந்து ரெடி டு ஆக்குபையில் இருக்குது. இந்த வீடியோ பார்த்துடலாம். ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸு, கார் பார்க்கிங். உங்களுக்கு பார்த்தா கார் பார்க்கிங்கில் வால் ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்காங்க, டைல்ஸு, போர். இவி வந்து 3 ஃபேஸ் இபி தான் கொடுத்துருக்காங்க. சேஃப்டி கேட். இது வந்து பார்த்தீங்கன்னா மெயின் டோர். இதான் ஹால். இது வந்து டிவி யூனிட். ஹாலில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபால் சீலிங் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இது டிவி யூனிட்டு. அப்படியே பார்த்தீங்கன்னா கிச்சன், ஓப்பன் கிச்சன். இதுக்கு வந்து மாடுலர் கிச்சன் கொடுத்துருக்காங்க, ஆனால் பிவிசி பைப்பில் கொடுத்துருக்காங்க மாடுலர் கிச்சன். இது வாஷிங் மிஷின், சரி, ஃப்ரிட்ஜ் வைக்கிறதுக்கான ஒரு சின்ன போர்ஷன் இங்கே கொடுத்துருக்காங்க. சின்னதாக வாஷ் பேஷன், டிவி யூனிட்டு. அது வந்து பூஜை ரூம். இன்னும் டோர் மட்டும் ஃபிக்ஸ் பண்ணல, ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா காமன் பாத்ரூம். இது வந்து காமன் பாத்ரூம். இது வந்து ஒரு பெட்ரூம், நல்லா ஸ்பேசியஸான ஒரு பெட்ரூம். கபோர்டு. இது வந்து ஒரு அட்டாச்டு பாத்ரூம். வெஸ்டர்ன் டாய்லெட்டில் ஒரு அட்டாச்டு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. வாஷ் பேஷன். பெட்ரூம் வந்து அப்படியே வெளியே வந்தால் பக்கத்தில் இன்னொரு பெட்ரூம். இதுவும் நல்லா கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பெரிய கட்டில் போகிற அளவுக்கு நல்லா ஸ்பேசியஸாக தான் இருக்குது. இது பார்த்திங்கன்னா இட்டாலியன் டோர். ஏர் சர்க்குலேஷன் அண்டு வென்டிலேஷனுக்கும் நல்லாயிருக்கும். மொட்டை மாடி போய் பார்க்கலாம். இங்கே வெளியே வந்து வாஷிங் மிஷின் யூஸ் பண்ணுறதுக்காக இது கொடுத்துருக்காங்க. வாஷிங் மிஷின் வச்சு வெளியே யூஸ் பண்ணுவாங்க, யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் மேலே இன்கேஸ் இன்னொரு போர்ஷன் கட்டுறதுனா கூட இது மூலிமா வச்சு நீங்கள் காலம் இது மேலே அடிச்சு தள்ளிட்டு இதை கட்டிடலாம். அதுக்காக தான் அந்த கம்பி கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல கிரில் போட்டுருவாங்க ஸ்டீலில்.
இது மொட்டை மாடி. நீங்கள் மேலே இன்னொரு போர்ஷன் கட்டுறதுனா கூட காலம்லாம் ரைஸ் பண்ணி தான் வச்சுருக்காங்க, அப்படி கட்டிக்கலாம். இதான் இந்த வீட்டோடைய சுற்றளவு. இந்த கார் நிற்கிற இடத்துலேருந்து ரோடு ஆக்சுவலாக தான். அந்த ரோட்லேருந்து லெஃப்ட் எடுத்துக்கலாம். லெஃப்ட் எடுத்தோம்னா அவுட்டர் ரிங் ரோடு வந்துடும். அப்படியே அங்கேருந்து ரைட் எடுத்தோம்னா மாங்காடு காமாட்சி அம்மன் கோயில் ஸ்ட்ரெயிட்டாக. இந்த வீடை பற்றி வேறு எதனா டீட்டெயில் தேவைன்னா கீழே இருக்கிற நம்பர் கால் பண்ணுங்கள், பேசிக்கலாம். இதேமாதிரி உங்கள்கிட்ட எதனா வீடு லேண்டு மாங்காட்டில் குன்றத்தூர் கோவர் இந்த சரௌண்டிங்கில் எதனா சேல்ஸுக்கு இருந்தாலும் சொல்லுங்கள், சிறந்த முறையில் பண்ணி கொடுத்துடலாம். வந்து தார் ரோடு போட்டிருக்காங்க இந்த லேஅவுட்டில். மறுபடியும் இந்த வீட்டோட டீட்டெயில் சொல்கிறேன். 1000 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியா வந்துடும். 87 லேக்ஸ் சொல்கிறாங்க, பேசிக்கலாம். சிஎம்டி அப்ரூவ்டு. பேங்க் லோன் அவைலபிள். பேங்க் லோன் வந்து அவைலபிளாக இருக்குது. ப்ரைஸ் வந்து இது வந்து ஃபிக்ஸட் கிடையாது, பேசிக்கலாம். இதனுடைய சைஸ் அண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அங்கே போய் பாருங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் எ நைஸ் டே.